ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கான பதிவு ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 21 வரை இந்த 10 நாட்களுக்கான பலன்களை மீன லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஆகஸ்ட் 12 திங்கட்கிழமை நம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடமான துளாராசியில் சந்திரன் போகிறார். இதுதான் உண்மையிலேயே 8இல் சந்திரன் நமக்கு கொஞ்சம் புத்தி தடுமாட்டம், ஒரு பயம், அலைச்சல் திரிச்சல், நஷ்டம் கஷ்டம் இதையெல்லாம் கொடுக்குற இடத்துல சந்திரன் போகிறாருன்னு அர்த்தம். காலையில் 8:32 விசாக நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். அப்போ குருவோடைய நட்சத்திரம் விசாகம். குரு நமக்கு 3ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் மன ரீதியான சில ஸ்ட்ரெஸ் உருவாகும், உறவுகள் ரீதியாகவும், வேலை பளு காரணமாகவும், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் காரணமாகவும், ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஏற்படக்கூடிய ஒரு அதிருப்தி, இதன் காரணமாகவும் நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ இதை கடந்து இப்போ இது பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலையில் 10:43 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது. சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடத்துல விரைய சனியாக இருக்கார் சனி. ஆனால் குருவோடைய நட்சத்திரத்தில் பூரட்டாதியில் இருக்கிறதுனால, குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெருசாக விரைய பலன் நடக்காது, பாதிப்புகள் கொடுக்காது, அலைச்சல் கொடுக்காது, நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். வேலைக்கும் உறவுகளுக்கும் நன்மைகள் நடக்கும், சிறு பிரயாணங்கள் கிடைக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம், அதாவது புதன்கிழமை நண்பகல் 12:12 வரைக்கும் சனியினுடைய அனுஷ நட்சத்திரம். அந்த 12:12 முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. கேட்டை புதனுடைய நட்சத்திரம். புதன் சிம்ம ராசியில் நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் கேது நட்சத்திரத்தில் உட்காந்து, கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவு, பேசல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள், இதில் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் சார்ந்த உபாதைகளை கொடுக்கலாம். வேலையில் நல்லாயிருக்கும், பொருள் வரவும் நல்லாயிருக்கும். இந்த புதன் நட்சத்திரம் என்பது ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை மதியம் 12:53 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார். மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம். கேது நம்மளுக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 7ஆம் இடம் 10ஆம் இடம் சந்திரன் கேது நட்சத்திர பரிவர்த்தனையில் பலன் தருது. அப்போ என்னென்னா, கணவன் மனைவிக்குள்ள ஈகோ, உறவு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில், கூட்டு தொழில், பார்ட்னர்ஸு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒப்பந்தம், கான்ட்ராக்டு, வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். புதிய ஒரு வாய்ப்புகளெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும், நன்மையை நடக்கும். மாறுதல்கள் சில பேருக்கு உண்டாகும். மறுநாள் ஆகஸ்ட் 16 நண்பகல் 12:43 வரைக்கும் இந்த பலன்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம். பூராடங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரன் நம்மளுக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். பரணி, பூரம், பூராடம் இந்த 3மே சேர்ந்து இயங்கும். அப்போ சுக்கர நட்சத்திரத்தில் இருக்கும்போது 6ஆம் இடத்துக்கு இருந்தாலும் அவர் நம்ம லக்னத்துக்கு அட்டமாதிபதி, 8குடையவர் இல்லையா? அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏற்கனவே சுகர் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளங்கள் இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி கடன் தொல்லைகள் இதில் இருக்கவங்க கொஞ்சம் இன்னைக்கு பக்குவமாக நடந்து பேசிக்க பழகணும். வேலை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, வேலை பாட்டுக்கு வேலை நடக்கும். சொந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக தொழில் நடக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 17 சனிக்கிழமை நண்பகல் 11:48 வரைக்கும் இந்த பூராட நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். மகர ராசியான 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணித்து, சூரியன் நமக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணித்து, கேதுவும் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வேலைக்கும் தொழிலுக்கும் அங்கீகாரத்துக்கும் பண வரவுக்கும் நல்லா இருக்கும், நல்ல நாளாக பயன்படும்.
இந்த உத்திராட நட்சத்திரம் ஆகஸ்ட் 18 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:14 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம். திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். இன்னைக்கு சந்திரன் 11ஆம் இடத்துல சந்திர நட்சத்திரத்தில் போகிறதுனால மகிழ்ச்சிக்குரிய நாள். திருமண வரன் பார்க்கறது, குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அதே போல் இஷ்ட தெய்வம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டங்கள் செயல்படுத்துதல், நண்பர்கள், மூத்த சகோதரி வகை, இதெல்லாம் வளர்ச்சிகள் இருக்கும். நல்ல காலகட்டமாக இருக்கு. இந்த திருவோணம் முடிஞ்ச உடனே அவிட்ட நட்சத்திரம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் 19ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் காலையில் 8:10 தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது நமக்கு 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இருக்கனால இன்னைக்கு எதிர்பாராத பண வரவு, நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்மளுடைய முயற்சி, இதன் மூலமாக வரக்கூடிய பண வரவு மற்றும் தைரியம், ஒரு துணிச்சலாக எதையும் எடுத்து செய்யக்கூடிய முறைகள், பிறரை சந்திக்கிறது, ஒரு சின்ன பிரயாணம் போகிறது, ஒரு இடத்த விற்கிறது அல்லது இடம் மாறுறது, இதுக்கெல்லாம் சாதகமாகுது. இந்த செவ்வாய் நட்சத்திரம் என்பது அவிட்ட நட்சத்திரம் என்பது திங்கட்கிழமை. செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 20ஆம் தேதி சதய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வந்துடுறாரு. ராகுவோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகு நம்ம லக்னத்தில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து சனி 12ல் இருக்கிறதுனால செலவுகள் இன்னைக்கு காட்டும். தேவையில்லாத ஒரு மன அலைச்சலை காட்டும். உடம்பு பலகீனத்தை காட்டும். அதனால் செக் பண்ணிக்கிட்டு சிகிச்சைகள் பெறுவது நல்லது. மறைமுக எதிர்ப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. வீண் காம்படிஷனுக்கு போகக்கூடாது. இன்றைக்கு நமக்கு சனியினுடைய ஆதிக்கத்தை நமக்கு ராகு வெளிப்படுத்துகிறார் சந்திரன் மூலமாக அப்படின்னு நம்ம உணரணும். ஆகஸ்ட் 21ஆம் தேதி புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்கார் 12ஆம் இடத்துல. அதுலேயே சந்திரனும் போய் சேர்றாங்க. அதனால் இது குழந்தைகள், உறவுகள், மனமகிழ்ச்சி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெருடலை கொடுக்கறதா இருந்தாலும் அந்த நெருடல் 100% பாதிப்பாக நடக்காது. காரணம் என்னென்னா, குரு நட்சத்திரம் என்பது நமக்கு லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் குரு செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு, தைரியமாக ஸ்தானத்தில். செவ்வாயும் சொந்த நட்சத்திரத்தில் பலமாக இருந்து குரு செவ்வாய் சேர்க்கை நமக்கு எதிர்கொள்கிற திறமையை கொடுக்குது. அதே மாதிரி மனமகிழ்ச்சியை கொடுத்தது. உறவுகளினுடைய சப்போர்ட்டையும் பலத்தையும் கொடுத்தது. உறவுகள்னால நமக்கு மகிழ்ச்சியும் பெருக்குது. குழந்தைகள்னாலும் திருமண வரன் பார்க்கறது, சுப நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, விளம்பரத்துறை, கமிஷன் துறை மற்றும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, நிதி ஆதாரம் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, கட்டுமான துறைகள் சம்மந்தப்பட்டது, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் அனுப்புறது, இப்போ ஒரு லோடாக அனுப்புறது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குது. இந்த 10 நாட்களுக்குமே நமக்கு மீன லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பான நன்மைகளை தருகிறது. ஆரம்ப நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதியில் 8ல் சந்திரன் இருக்கனால பொது காரியங்களை தவிர்த்துட்டா போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.